ஹாய் ஹலோ எல்லாருக்குமே வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இன்றைக்கான வீடியோவும் எப்படி நம்ம ஆன்லைனில் பணம் சம்பாதிக்க போகிறோம் அப்படி தான் இருக்க போகுது. ஸோ அதுக்கு முன்னாடி இப்போ தான் நம்ம சேனல் விசிட் பண்ணிங்க அப்படின்னா ப்ளீஸ் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் ஒரு பெல் சிம்பிள் இருக்கும், அதை ப்ரெஸ் பண்ணி நோட்டிஃபிகேஷன் ஆல் அப்படின்னு கொடுத்து செட் பண்ணால் மட்டும்தான் நம்ம போகிற வீடியோ எல்லாத்தையுமே நீங்கள் பார்க்கலாம். ஸோ இதெல்லாம் பண்ணிவிடுங்க. இன்றைக்கான வீடியோ என்னென்னு பார்க்கலாம் வாங்க. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கான வீடியோவும் எப்படி நம்ம ஃபைவரில் பணம் சம்பாதிக்க போகிறோம் அப்படி தான் இருக்க போகுது. ஸோ நான் ஃபைவரை பற்றி நிறைய வீடியோ பண்ணியிருக்கேன், எப்படி வந்து இந்த ஃபைவர் வெப்சைட்டில் நம்ம ஒர்க் பண்ணி பணம் சம்பாதிக்கிறது அப்படின்னு. அப்படி பார்க்கல அப்படின்னா கார்டில் கொடுக்குறேன், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அப்படி இல்லைனா டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ இப்போ வந்து நம்ம டேரெக்டாக மெத்தட் என்னவோ அதை பார்த்துடலாம். நீங்கள் ஒன்ஸ் ஃபைவர் என்டர் ஆனோடனே இங்கே சர்ச் பாக்ஸ் இருக்கும். ஸோ இதில் நீங்கள் ஐ வில் புட் யுவர் லோகோ இமேஜ் ஆர் வெப்சைட் லேப்டாப் ஸ்க்ரீன் அப்படின்னு கொடுத்து சர்ச் பண்ணிக்கோங்க. ஸோ சர்ச் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இங்கே நிறையா கிக்ஸ் வந்து ஷோ ஆகும். ஸோ இந்த கிக்ஸ்லாம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு நான் சொல்கிறேன். ஸோ அதுக்கு முன்னாடி ஏதாவது ஒரு கிக்ஸை பார்த்து நீங்கள் எக்ஸாம்பிளுக்கு அதேமாரி ஒரு கிக்ஸை வந்து நீங்கள் ஸ்டார்ட் பண்ணணும். ஸோ அதனால் வந்து நான் ஏதாவது ஒரு கிக்ஸ் எடுத்து உங்களுக்கு நான் காட்டுறேன். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நான் இந்த கிக்ஸ் எடுத்து உங்களுக்கு காட்டுறேன். ஸோ இப்போ வந்து இந்த கிக்ஸ் பார்த்துக்கோங்க. இவருக்கு வந்து 5 ஸ்டார் ரேட்டிங் இருக்குது, ஒரு ஆர்டர் பெண்டிங்கில் இருக்குது. ஆல்மோஸ்ட் வந்து 61 ஆர்டர் வந்து கம்ப்ளீட் பண்ணிருக்காரு. ஸோ ஆவரேஜான பேசிக் பிளானில் தான் அவர் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு. ஒரே பிளான் தான் இருக்குது இங்கே. ஸோ இந்த மாதிரி அப்படி இல்லைனா உங்களுக்கு 3 பிளான் வேரியேஷனில் வேணுனாலும் நீங்கள் வந்து உங்களோட கிக்ஸை வந்து செட்டப் பண்ணிக்கணும். ஸோ இந்த மாதிரியான இமேஜஸ், அதுக்கப்புறம் இந்த மாதிரி டிஸ்கிரிப்ஷன், ஸோ அதுக்கப்புறம் உங்கள் ப்ரொஃபைல் பிக்சர் என்னவோ அதை செட் பண்ணிக்கோங்க. நீங்கள் வந்து எந்த ஃபீல்டில் ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்றது நீங்கள் கொடுத்துக்கோங்க. ஸோ கொடுத்துட்டு உங்களை பற்றி ஒரு சின்ன ஒரு செல்ஃப் இன்ட்ரடக்ஷன் கொடுத்துட்டு இந்த வெப்சைட்டில் வந்து நீங்கள் ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிடலாம் உங்கள் ஒர்க்கை. ஸோ இந்த மாதிரி நீங்கள் உங்கள் ப்ரொஃபைல் அப்டேட் பண்ணால் மட்டும்தான் வர கஸ்டமர் வந்து உங்கள் ப்ரொஃபைலை கிளிக் பண்ணி பார்த்து ஸோ இதெல்லாம் செக் பண்ணி தான் அவங்க ஆர்டரே பண்ணுவாங்க. அதனால் முடிஞ்ச அளவு உங்களோட ஒரிஜினல் ஃபோட்டோ என்னவோ அதை கொடுத்து ஸோ உங்களை பற்றி ஒரு சின்ன இன்ட்ரடக்ஷன் கொடுத்து இதில் வந்து உங்கள் ப்ரொஃபைலை வந்து அப்டேட் பண்ணிக்கோங்க. அப்டேட் பண்ணிட்டு இந்த மாதிரி ஒரு கிக்ஸை ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. ஸோ அந்த கிக்கில் என்ன வேலை அப்படின்னா அவங்க கொடுக்குற ஆட், அவங்க ஒரு இமேஜ் கொடுப்பாங்க. அந்த இமேஜை வந்து இந்த லேப்டாப் ஸ்க்ரீன் அப்படி இல்லைனா மொபைல் ஸ்க்ரீன் அப்படி இல்லைனா ஏதாவது டேப்லெட் ஸ்க்ரீன் இதில் வந்து நம்ம ஃபிட் பண்ணி கொடுக்கணும். ஸோ இதுதான் வந்து இதில் ஒர்க்கு. ரொம்ப சிம்பிளான ஒர்க் இது, யார் வேணால் எடுத்து பண்ணலாம் அந்த ஒர்க்கை. ஸோ இது வந்து ரொம்பவே ப்ராஃபிட்டபுளான ஒர்க்கு. ஸோ அதனால் நிறைய கஸ்டமர் வந்து உங்களுக்கு கிடைப்பாங்க. உங்கள் கிக்ஸும் வந்து ஸ்டார்டிங்லேருந்து நல்ல ஒரு க்ரோத் பார்த்துக்கிட்டே இருக்கும். ஸோ அதனால தான் இந்த நான் கிக்ஸை நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ ரொம்பவே ஈஸியான ஒர்க் தான் இது. அவங்க கொடுக்குற அந்த இமேஜ் என்னவோ அதை நீங்கள் வந்து லேப்டாப்பில் ஃபிட் பண்ணி கொடுக்க போகிறீங்க, அவ்வளோதான், வேறு எதுவுமே கிடையாது. ஸோ அதுதான் வந்து இந்த கிக்ஸ் எடுத்து எல்லாமே பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ எக்ஸாம்பிள் ஏதாவது ஒரு கிக்ஸை பார்த்து அதே மாதிரி நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுங்கள் ஒரு கிக்ஸ் இதில். ஸோ இப்போ வந்து உங்களுக்கு ஒரு ஐடியா கிடச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இதுதான் இதில் ஒர்க்கு. அப்படி இல்லை அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள், நான் வந்து அதுக்கு ரீப்ளை பண்ணுறேன். ஸோ இப்போ வந்து இதை எப்படி க்ரியேட் பண்ணலாம் அப்படின்னு நான் சொல்லிடுறேன். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், கூகுளில் போயிட்டு ஃபோட்டோபியா அப்படின்ற இந்த வேர்டை நீங்கள் சர்ச் பண்ணிக்கோங்க. photopia.com அப்படின்னு ஒரு ரிசல்ட் வரும். அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஸ்டார்டிங்கில் இந்த மாதிரி தான் ஒரு இன்டர்ஃபேஸ் இருக்கும். ஸோ இது என்ன அப்படின்னா இது வந்து ஒரு ஃபோட்டோஷாப்போட ஆல்டர்னேட்டிவ் வெப்சைட். ஸோ உங்களால் ஒரு ஃபோட்டோஷாப் இன்ஸ்டால் பண்ண முடியல, நம்ம எல்லாமே கவர்மெண்ட் லேப்டாப் வச்சுருப்போம். ஸோ அதில் கூட இந்த வெப்சைட் வந்து ஒர்க் ஆகும். நீங்கள் வந்து ஒரு ஃபோட்டோஷாப் இன்ஸ்டால் பண்ணோம் அப்படின்னா அதோட கான்ஃபிகரேஷன் வந்து அதிகமான ரேம் அப்புறம் ஸ்டோரேஜ் அது மாதிரிலாம் நிறைய தேவைப்படும். ஆனால் இந்த வெப்சைட்டுக்கு வந்து உங்களுக்கு எதுவுமே தேவைப்படாது. ஆனால் அப்படியே நீங்கள் ஃபோட்டோஷாப்பில் ஒர்க் பண்ணுற அந்த ஃபீல் இருக்கும். ஸோ அதனால் வந்து இந்த வெப்சைட் வந்து உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணுறேன். நீங்கள் எந்த ஒரு ஃபோட்டோஷாப்பும் இன்ஸ்டால் பண்ண தேவையில்ல, எதுக்கும் நம்ம ஸ்பெண்ட் பண்ண தேவையில்ல டைமை. ஸோ ஈஸியாக நீங்கள் இந்த வெப்சைட்டை பயன்படுத்தி உங்கள் ஃபோட்டோ என்னவோ எடிட் பண்ணிக்கலாம், உங்கள் மோக்கப்ஸ். ஸோ நீங்கள் ஃபோட்டோஷாப்பில் எந்த மாதிரிலாம் எடிட் பண்ணுறீங்களோ அதே மாதிரி நீங்கள் இதுலேயும் வந்து எடிட் பண்ணிக்கலாம். இது வந்து ஒரு ஃபோட்டோஷாப்போட ஆல்டர்னேட்டிவ் வெப்சைட். ஸோ ஃபோட்டோஷாப்பில் என்னென்ன டூல்ஸ் எல்லாம் இருக்கோ எல்லா டூல்ஸுமே இதுலேயும் கொடுத்துருப்பாங்க. ஸோ இதை வந்து நீங்கள் பயன்படுத்தி பாருங்கள். ஸோ நம்ம வீடியோ கீழே உள்ள டிஸ்கிரிப்ஷனில் வந்து நான் அந்த ஃபைலோட மோக்கப் கொடுத்துருக்கேன், அதை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஸோ டவுன்லோட் பண்ணிவிட்டு உங்கள் கம்ப்யூட்டரில் நீங்கள் எங்கே சேவ் பண்ணியிருக்கீங்களோ அதை ஓப்பன் கம்ப்யூட்டர் கொடுத்து நீங்கள் அதில் வந்து அப்லோட் பண்ணிக்கோங்க. ஸோ அப்லோட் பண்ணிங்க அப்படின்னா அந்த ஃபைல் வந்து இங்கே ஷோ ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ இந்த மாதிரி வந்து அந்த ஃபைல் வந்து இங்கே ஷோ ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ இதில் தான் அவங்க கொடுக்குற ஆட்ஸ் என்னவோ, ஸோ அவங்க இமேஜ் என்ன கொடுக்குறாங்களோ அதை வந்து நம்ம இதில் பேஸ்ட் பண்ணி அவங்களுக்கு அதை ரீப்ளேஸ் பண்ணி நம்ம பணம் சம்பாதிக்க போகிறோம். ஸோ இதுதான் வந்து இதில் ஒர்க். ஸோ யார் வேணால் இந்த ஒர்க் எடுத்து பண்ணலாம், ரொம்பவே சிம்பிளான ஒர்க். ஸோ அவங்க என்ன இமேஜ் கொடுத்தாலும் இந்த மோக்கப்ஸில் வந்து செட் ஆகும். இதை நீங்கள் காப்பி பேஸ்ட் பண்ணுறது மூலிமா நீங்கள் வந்து ஈஸியாக பணம் சம்பாதிக்கலாம். இதுதான் வந்து ஸ்மார்ட் ஒர்க். ஸோ நம்ம சேனல் சப்போர்ட் பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரி சின்ன சின்ன ஏர்னிங்லேருந்து உங்களுக்கு பெரிய ஏர்னிங் எப்படி பார்க்குறது அப்படின்றத நான் டீட்டெயிலாக வந்து வரக்கூடிய வீடியோஸை போடுவேன். ஸோ அதனால் நம்ம சேனலை முடிஞ்ச அளவு சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ இப்போ வந்து இந்த மாதிரி ஒரு பியூட்டிஃபுல்லான மோக்கப் வந்து நான் உங்களுக்கு ஃப்ரீயாக கொடுக்குறேன். இதை நீங்கள் பயன்படுத்தி நீங்கள் ஈஸியாக பணம் சம்பாதிக்கலாம். ஸோ நிறைய மோக்கப்ஸ் வந்து இன்டர்நெட்டில் அவைலபிளாக இருக்குது, நீங்கள் சர்ச் பண்ணிங்கன்னா கிடைக்கும்.
ஸோ நான் வந்து உங்களுக்கு இந்த மோக்கப் வந்து ஃப்ரீயாக கொடுக்குறேன். நம்ம வீடியோ கீழே லிங்க் இருக்குது, டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரியான ஒரு லுக் கிடைக்கிற ஒரு மோக்கப்ஸ் வந்து கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். ஸோ அதனால் வந்து இன்டர்நெட்டில் அவைலபிளாக நிறைய மோக்கப்ஸ் இருந்தாலும் ஸோ ஒரு ப்ரொஃபஷனலான மோக்கப்ஸ் வந்து நீங்கள் ரெடி பண்ணிக்கோங்க. ஸோ ஒரு மினிமல் லுக்கில் இருக்க ஒரு மோக்கப் வந்து நீங்கள் பிக் பண்ணி வச்சுக்கோங்க. அதுதான் வந்து அதிகமாக சேல் ஆகும். ஸோ இப்போ வந்து நம்ம எப்படி இதில் ஒரு ஃபோட்டோஸை ஆட் பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம். ஸோ இப்போ வந்து இந்த பிசிலையும் இந்த லேப்டாப் இந்த மொபைல் எல்லாத்துலேயுமே வந்து நம்ம எப்படி அவங்க கொடுக்குற இமேஜை செட் பண்ணலாம் அப்படின்றத நான் சொல்லிடுறேன். ஸோ கிராஃபிக்ஸ் 1 அப்படின்றது இந்த லேப்டாப்போட மோக்கப், கிராஃபிக்ஸ் 2 அப்படின்றது இந்த பிசியோட மோக்கப், ஸோ அதாவது டெஸ்க்டாப்போட அந்த மோக்கப்போட ஸ்க்ரீன் கிராஃபிக்ஸ் அது. ஸோ கிராஃபிக்ஸ் 3 அப்படின்றது மொபைலோட மோக்கப் செட்டப். ஸோ இங்கே பாக்ஸ் மாதிரி இருக்கும், இதை டபுள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு பேஜ் வரும் உங்களுக்கு. ஸோ அவங்க கொடுக்குற இமேஜை நீங்கள் இதில் தான் பேஸ்ட் பண்ணணும். ஸோ அதனால் நான் ஒரு எக்ஸாம்பிளுக்காக உங்களுக்கு ஒரு இமேஜ் அதில் பேஸ்ட் பண்ணி எப்படி வந்து அந்த லேப்டாப்போட மோக்கப்பை சேஞ்ச் பண்ணுறது அப்படின்னு நான் சொல்கிறேன். ஸோ இப்போ வந்து நான் ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஏதாவது ஒரு இமேஜை வந்து நான் பிக் பண்ணி காட்டுறேன் உங்களுக்கு. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் எது வேணா இருக்கலாம். ஸோ இந்த இமேஜை வந்து நான் உங்களுக்கு காட்டுறேன். ஸோ நான் காப்பி பண்ணிக்கிறேன், பேஸ்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த மாதிரி பேஸ்ட் பண்ணிக்கோங்க. அலைன் பண்ணுறதா இருந்தால் அப்படி அலைன் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு பிடிச்ச மாதிரி எது வேணால் பண்ணலாம். நீங்கள் ஃபோட்டோஷாப்பில் எப்படி ஒர்க் பண்ணுறீங்களோ அதே மாதிரி எல்லா டூல்ஸுமே இருக்குது இதுலேயும் நீங்கள் அப்படி தான் ஒர்க் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி அலைன் பண்ணிக்கோங்க. அலைன் பண்ணிவிட்டு ஸோ இங்கே ஃபைல் அப்படின்னு இருக்கும், இதில் சேவ் ஸ்மார்ட் ஆப்ஜெக்ட் அப்படின்னு இருக்கும். ஸோ இதை கொடுத்து நீங்கள் சேவ் பண்ணால் தான் உங்களோட லேப்டாப் உள்ள அந்த மோக்கப் வந்து சேஞ்ச் ஆகும். அதில் இருக்க டிஃபால்ட்டான பிக்சர் வந்து நீங்கள் கொடுக்குற பிக்சருக்கு வந்து சேவ் ஆகும். ஸோ அதனால் வந்து சேவ் ஸ்மார்ட் ஆப்ஜெக்ட் அப்படின்னு இருக்கும். அப்படி இல்லை Ctrl+S அப்படின்னு கொடுத்து நீங்கள் சேவ் பண்ணிக்கோங்க. ஸோ அப்படி சேவ் பண்ணிவிட்டு இப்போ போயிட்டு உங்களோட அந்த லேப்டாப் ஸ்க்ரீனை பார்த்தீங்க அப்படின்னா நம்ம கொடுத்த இமேஜ் வந்து இங்கே வந்திருக்கும். ஸோ இதே மெத்தடில் தான் நீங்கள் அவங்க கொடுக்குற இமேஜை வந்து காப்பி பேஸ்ட் பண்ணணும். ஸோ அதே மாதிரி தான் நீங்கள் எல்லாமே பண்ணணும். ஸோ இப்போ நம்ம லேப்டாப் ஸ்க்ரீனை மாற்றினோம், இப்போ டெஸ்க்டாப் ஸ்க்ரீன் அப்படி மாற்றுது அப்படின்னா ஸோ அதே மெத்தட் தான் நீங்கள் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஸோ இப்போ வந்து இந்த இமேஜ் வந்து இதோட பெருசாக இருக்குது. ஸோ இப்போ வந்து நம்ம எப்படி இதை அலைன் பண்ணோம் அப்படின்னா ஸோ மேலே வந்து ட்ரான்ஸ்ஃபார்ம் கண்ட்ரோல்ஸ் அப்படின்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இப்போ இந்த ஃபோட்டோ வந்து நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் ஃபோட்டோஷாப்பில் எப்படி அட்ஜஸ்ட் பண்ணுறீங்களோ Ctrl+V கொடுத்து ஸோ அதே மாதிரி தான் நீங்கள் வந்து இதில் அட்ஜஸ்ட் பண்ணணும். ஸோ அந்த ஸ்க்ரீனுக்கு ஃபிட் ஆகிற மாதிரி இப்போ நீங்கள் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி ஃபிட் பண்ணிவிட்டு இப்போ இதை அன்செக் பண்ணிவிட்டு ஃபைலில் போயிட்டு சேவ் ஸ்மார்ட் ஆப்ஜெக்ட் அப்படின்னு கொடுத்து செட் பண்ணிங்க அப்படின்னா ஸோ இப்போ வந்து பாருங்கள் நம்ம பிசிலையும் வந்து நம்மளோட இமேஜ் என்னவோ அது மாறிடுச்சு. இதே மாதிரி தான் நீங்கள் மொபைலுக்கும் பண்ணணும். ஸோ ரொம்பவே ஈஸியான மெத்தட் தான் இது. ஸோ ஈஸியாக அவங்க என்ன இமேஜ் கொடுக்குறாங்களோ அதை வந்து இங்கே நான் கொடுத்துருப்பேன். ஸோ இதை வந்து டபுள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அதோட லொக்கேஷன் போய்டும். அங்கே போய்ட்டு அவங்க என்ன இமேஜ் கொடுத்தாங்களோ அதை பேஸ்ட் பண்ணி சேவ் ஸ்மார்ட் ஆப்ஜெக்ட் அப்படின்னு கொடுத்து நீங்கள் செட் பண்ணிங்க அப்படின்னா இங்கே வந்து மாறிடும். ஸோ இதுக்கப்புறம் வந்து அவங்க என்ன ஃபார்மேட் கொடுக்குறாங்களோ நீங்கள் டவுன்லோட் பண்ணி கொடுத்துக்கோங்க. ஸோ இந்த வெப்சைட்டில் நம்ம எப்படி டவுன்லோட் பண்ணோம் அப்படின்னா இங்கே ஃபைல் அப்படின்னு இருக்கும், இதில் எக்ஸ்போர்ட் ஆஸ் அப்படின்னு இருக்கும். ஸோ இதில் உங்களுக்கு எந்த ஃபார்மேட் வேணுமோ அதை நீங்கள் கொடுத்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு நீங்கள் எந்த ஃபார்மேட்டில் வேணாலும் இதில் டவுன்லோட் பண்ணி கொடுத்துக்கலாம். எல்லா ஃபார்மேட்டும் வந்து இந்த வெப்சைட்டில் வச்சுருக்காங்க. ஸோ அதனால் வந்து நீங்கள் ஃபோட்டோஷாப்புக்கு பதில் இந்த வெப்சைட் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி தான் வந்து நம்ம இதில் ஒர்க் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி தான் வந்து இந்த கிக்ஸ்லாம் ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் நிறையா வந்து இந்த கிக்ஸ்லாம் சேல் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ அவங்க கொடுக்குற என்ன ஆட்ஸோ அதை வந்து நம்ம இந்த கம்ப்யூட்டர் ஸ்க்ரீனில் வந்து பேஸ்ட் பண்ணி ஸோ அவங்களுக்கு டவுன்லோட் பண்ணி டெலிவரி பண்ண போகிறோம், அவ்வளோதான். ஸோ ரொம்பவே சிம்பிளான ஒர்க் தான் இது. இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களோட ரிசல்ட் என்னவோ அதை வந்து கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த மெத்தடை பயன்படுத்தி நீங்களும் வீட்டில் இருந்து பணம் சம்பாதிங்க. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நான் முடிஞ்சளவு உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ தான் நம்ம சேனல் விசிட் பண்ணுறீங்க அப்படின்னா ப்ளீஸ் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் பெல் சிம்பிள் இருக்கும், அதை ப்ரெஸ் பண்ணி நோட்டிஃபிகேஷன் ஆல் அப்படின்னு கொடுத்து செட் பண்ணிங்க அப்படின்னா நம்ம போகிற வீடியோ எல்லாத்தையுமே நீங்கள் மிஸ் பண்ணாமல் உங்கள் மொபைல் ஃபோன் லேப்டாப் நீங்கள் எதில் வேணால் நீங்கள் பார்க்கலாம். ஸோ இதை மாதிரி பார்த்து நீங்களும் வீட்டிலேருந்து பணம் சம்பாதிக்கலாம். இந்த மாதிரி மெத்தட்லாம் இருக்கான்னு நீங்கள் தெரிஞ்சுட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸு கூட ஷேர் பண்ணலாம். ஸோ வேறு என்ன, இந்த வீடியோ பிடிச்சதுன்னா ஒரு லைக் பண்ணுங்கள், உங்களுக்கு பிடிச்சவங்களுக்கு எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள். அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்ஸ் அகைன். பாய்.